vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, and the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோ மோசரஸ் பிசி பர் மோசரஸ் மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ விடாமுயற்சி இந்த ஆஃப்டர்நூன் டிக்கெட் தான் இதுவரை கிடச்சிச்சு. காலையில் டிக்கெட் ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறேன். எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. புக்கிங்கு வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ புக் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஆஃப்டர்நூன்னாலும் போயிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் பத்திக்கிச்சு, எனக்கு பத்திக்கிச்சு சரியா. அந்த பாட்டு கேட்டு வந்து வேற லெவல் வேரியா இருக்கு. அந்த நேரத்தில் வந்துட்டு ரேசிங் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்காங்க. அதை நான் ரியாக்ட் பண்ண வச்சுட்டு அந்த டேபில் ஓப்பன் பண்ணி தான் மறந்துட்டேன், மிஸ் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் அந்த நேரத்தில் விடாமுயற்சி படம் கிட்ட வரவும் தலைவிட விடாமுயற்சினால ஒரு ரேசிங் ஒரு வரலாறு படைக்கவும் அந்த ரேசிங் வெர்ஷனை வச்சு இந்த பத்திரிக்கை சாங் ஒரு எடிட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோன்னா நான்லாம் வெறி ஆயிட்டேன். ஸோ அது வெயிட் பண்ணி ரைட் நவ் இஸ் த டைம் ஐ ஃபீல். ஸோ லெட்ஸ் கெட் ரியாக்டிங் டு திஸ். ஆல்சோ தலைக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர் டிசர்விங், சூப்பர் வர்த் இட். அவ்வளோதாங்க போங்க. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். இந்த பாட்டு வெறி எனக்கு தெரியும். வேற லெவல் எக்ஸைட் ஆக போகிறேன். அண்ட் டு சீ இட் இன் திஸ் பர்டிகுலர் வெர்ஷன் ஐ எம் பிளடி எக்ஸைட். பார்த்துலாம் சொல்கிறேன். நம்ம போகிறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ரேசிங் வெர்ஷன் ஆஃப் பத்திக்கிச்சு. ஹியர் we go. So true man, so true. பாட்டு வெறி. என்ன பேஷனுங்க இந்த மாதிரி. எத்தனை வருஷமா பர்சியூ பண்ணி இந்த மியூசிக் சைக்கோ தல கூஸ் பம்ப்ஸ்ல வெறியாவது. This happened. Yeah. ஒரு 2-3 நாள் முன்னாடி இதாச்சுல இது. லிட்டி சம That's what I'm talking about. You feel me? Check it. பேர் தாண்டா சினிமா அப்படி ஒரு ஃப்ரேம் இருக்கு தெரியுமா? செமையா இருக்குடா. அந்த டைட்டிலுக்கு அவ்வளோ ஆப்டான ஒரு ஆளா. Look at him. இந்த மனுஷனை இவ்வளோ சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி பார்த்ததே இல்லைங்க. எனக்கு அதான் ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அப்படியே அந்த சின்ன குழந்தை மாதிரி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சு விளாண்டு ஒரு மாதிரி வேற சோல் இருந்தாரு. இப்படி பார்த்ததே இல்லைங்க இந்த மனுஷன். கூஸ் பம்ப்ஸுக்கு அதெல்லாம். Look at him. Goosebumps are very yaadra ulla. Look at him. Guys, let's see announce the new brand in the racing in India. Ajit Kumar. Woo!
ஸோ ட்ரூ, ஸோ ஃப்ரீக்கிங் ட்ரூ. வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ். நான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த வீடியோவில் 2-3 விஷயங்கள் சரியா. ஒன்று வந்து அந்த டைட்டில், அந்த விடாமுயற்சிங்கிற ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு எக்ஸாம்பிள் இந்த நாட்டிலே கொடுக்கலாம் நம்மனா டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நேம்ஸ் அஜித் குமார் சார். பிகாஸ் இவரோட விடாமுயற்சி, இவரோட இன்ஜுரிஸ் தாண்டி, இவரோட என்னென்ன கஷ்டங்கள் மீறி இந்த மனுஷன் இன்னும் இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே இருந்து இவ்வளோ விஷயங்கள் என்ன தான் நீங்கள் உட்காந்த இடத்துல கலாயிலாம், என்ன வேணால் வாய் பேசலான்னு இந்த மனுஷன் பண்ணியிருக்கிறது. ஒவ்வொரு கஷ்டப்படுற ஆளுக்கும், ஒவ்வொருத்தர் உழைச்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தர் ஆளுக்கும் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனுங்கிறது அந்தந்த ஆட்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஆனால் ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வில் அக்ரி. ஐ திங்க் எல்லாருமே இதை ஒத்துப்பீங்க. இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு வந்த பாதை வேற, இந்த மனுஷன் சாதிச்ச விஷயங்கள் வேற லெவலு, இந்த மனுஷன் ஒரு வேற லெவல் இன்ஸ்பிரேஷனு. இதை நீங்கள் சும்மா வேணா வெறுக்கலாம், தவிர்க்கலாமே தவிர இந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் அந்த டைட்டில், இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இப்படி ஒரு சிங்க் ஆகும் நான் எதிர்பார்க்கவே. அதான் டெஸ்டினி, யூனிவர்ஸ் ஒரு டைம் வைக்கும். அது வந்து அது அதான் சொல்லலை, அது நல்லவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குங்க சரியா. நம்ம ஒரு பிளான் போட்டால் இந்த யூனிவர்ஸ் ஒரு டைம் செட் பண்ணி ஒன்று சம்பவம் செஞ்சு விடும். அது வந்து நம்மளால் பீட்டே பண்ண முடியாது. அது ஒரு தனி மேஜிக் பண்ணும். அதாவது இதே தலை தான், இதே அஜித்குமார் சார் தான் பல வருஷமாக அந்த ரேசிங்காக பர்சியூ பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. பட் ஸ்டில் அப்படியே வாஷ் அவுட் ஆகிரும், அப்படியே போயிடும், அப்படியே வரும் போகும் அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் இவ்வளோ ஒரு பெரிய சம்பவம், விடாமுயற்சின்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது வந்துட்டு இஸ் லைக் அ மேட்ச் மேட் இன் ஹெவன். ஓகே, ஸோ அது வந்து அதான் இந்த யூனிவர்ஸ் நல்லவங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணும். அந்த வகையில் இந்த நேரத்தில் இந்த வெற்றி இஸ் லைக் தி பர்ஃபெக்ட் திங் டு ஹேப்பன். அண்ட் த டைட்டில் ஒரு மாதிரி அது ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, அது மேஜிக்காக இருக்குது. நினச்சி பார்த்து இதாண்டா சினிமா அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்குது இது ஒன்று. ஸோ அந்த வகையில் இந்த எடிட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஐடியா பை சோனி மியூசிக். ஸோ தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லிக்கிற ஒன்று. ரெண்டாவது, இந்த மனுஷன் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி நான் சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். அந்த கத்துறது, என்ஜாய் பண்ண அதெல்லாம் நான் பார்த்ததில்லை, விஷுவலாக பார்த்ததில்ல. அந்த மனுஷன் இன்டர்வியூஸ் கொடுத்தே வந்துட்டு நான் ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன். நான் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸ் ஆச்சு. இல்லை அதுக்கு முன்னாடி நிறுத்திட்டார் எனக்கு, இன்டர்வியூஸை ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த மனுஷன். பிகாஸ் ஹி வாஸ் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஆல் த டைம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து இந்த மனுஷன் பேசுகிறத நிறுத்தி அப்படியே விலகிட்டார். ஸோ இந்த மனுஷனை அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி அந்த ஃப்ளாக் கொண்டு வந்து அப்படி வேவ் பண்ணிட்டு அப்படியே இப்படி ரவுண்டு கட்டி இப்படி குதிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கத்தி ஒரு மாதிரி ஹோல் ஹார்ட்டடாக என்ஜாய் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. லிட்ரலாக கூஸ் பம்ப்ஸ் எனக்குலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மனுஷனை இந்த ஜோனில். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ட்ரூலி அ ஹார்ட் வார்மிங் சைட். அது வந்து அது அது பயங்கர நிறைவான ஒரு சைட்டு. அதனால் வந்துட்டு இன்னும் நிறைய இந்த மாதிரி அவர் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது நம்ம எல்லாரும் பார்க்குறோம் அப்படின்னு ஹோல் ஹார்ட்டாக விஷ் பண்ணிட்டு, அஜித் குமார் சார், யூ ஆர் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அண்ட் இன்னும் நீங்கள் நிறையா வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிறையா சாதிக்கணும். அண்ட் உங்கள் எண்ணத்துக்காகவே நீங்கள் ஜெயிக்கணும். அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த ரேஸ் முடிஞ்சவொடனே ஒரு இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். அது லிட்டரலாக ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். இதை தாங்க அந்த மனுஷன் 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்காருங்க. 20 வருஷமா அது எவ்வளோவான்னு தெரியலங்க. ஆனால் கிட்டத்தட்ட 20 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். இந்த மனுஷன் எப்பவுமே தான் சொல்லியிருக்காரு, உங்கள் லைஃப்பை பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் முன்னேற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போது இவ்வளோ சாதிச்சு இவ்வளோ ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு தருணத்தில் கூட அந்த மனுஷன் அதே தான் சொன்னார். இன்ஃபேக்ட் இன்னும் பெட்டராக சொன்னார். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் லைக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அந்த மனுஷன். இட் வாஸ் லைக் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் ஸ்டார்டம் அண்ட் சச் அ பிக் விக்ட்ரி இன்னும் அதே மாதிரி இருந்து ஃபேன்ஸ்க்காக அதே அளவு கேர் பண்ணி எல்லா ஸ்டார்ஸும் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மனுஷன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம உங்கள் லைஃப்பை பாருங்கள், நீங்கள் போங்க, நீங்கள் சாதிங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்ல. ஸோ ப்ளீஸ் உங்கள் லைஃப்பை பாருங்கள். தொடர்ந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், he has to be very happy. So wholehearted prayers and wishes to Ajit Kumar sir சொல்லிக்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இவ்வளோ அவர் என்ஜாய் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ அது ஒரு மாதிரி நிறைவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிம் ரிசீவிங் த பத்மபூஷன் அவார்டு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு அந்த மனுஷனுக்கு அவார்ட்லாம் பெரிய விஷயம். அவர்லாம் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அவர் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி தான் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்குடா, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா,
நீங்கள் எல்லாரும் முக்கியம், நானும் முக்கியம். நான் என் வேலை செய்கிறேன், நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க. அண்ட் ஒரு பேஷன் வந்து அதை விடாமுயற்சி பண்ணி அதை பர்சியூ பண்ணுங்கள். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அது வந்து சேரும். தொடர்ந்து நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இருங்கிற மாதிரி சொல்ல மட்டும் செய்யாமல் செஞ்சு சாதிச்சு காட்டின ஒரு மனுஷன் இவர். அண்ட் அப்படியே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூவில் 2 விஷயம் காட்டியிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொடியூசரில் பொதுவாக கேட்டிருப்பாங்க, சினி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு உங்களை நீங்கள் கார் ரேஸ்லாம் ஓட்ட போகிறீங்க, அதெல்லாம் ரிஸ்க் இல்லையா அப்படிங்கிற போது என்ன யார் என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைஸ் கிடையாது, நான் என்ன பண்ணுங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன் மாதிரி தக் லைஃபாக ஒரு பக்கம் பேசுவார். இன்னொரு பக்கம் பார்த்தா தேங்க்யூ ஷாலு ஃபார் லெட்டிங் மீ ரேஸ் அப்படின்னு ஒரு பச்சை குழந்தை மாதிரி பேசிட்டு இந்த தலை ஐ ஜஸ்ட் கேன் நாட் டாக் இனஃப் அபவுட் திஸ் பர்சன். நான் ஆல்சோ நான் சொன்ன இந்த விஷயம் மறந்துட்டேன். 2-3 நாள் முன்னாடி அவ்வளோ பேர் கிராஷ் ஆகி எந்திரிச்சு வந்தால் டைட்டில் அடிச்சுட்டு that is Ajit Kumar sir for you, that is AK for you, that is Tala for you, and so happy to be living in a time when you are existing. So அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் அஜித் குமார் சார் ஃபார் டூயிங் ஆல் வாட் யூ டூயிங். அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. விடாமுயற்சி நான் வேறு ரிலீஸ் ஆகுது, நல்லா வெறியாக இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் வீடியோ வாஸ் அ கிரேட் ட்ரிபியூட் டு அஜித் குமார் சார்னு சொல்லியானோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்சல்யூட்லி என்ஜாய் அந்த சாங். சொல்லணுமா, சாங் ரியாக்ஷன் பார்க்க லிங்க் இருக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்க. சொல்கிறேன், நான்லாம் வெறியாகி பிளாஸ்ட் ஆகி கதறிட்டேன். ஹனிமூனில் உட்காந்து நான் அம்மா நீ கொஞ்சம் அந்த நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த பக்கம் இருப்பா நான் ரியாக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண விஷயம். ஸோ love the song as well. I'm bloody waiting for day after tomorrow. So either a reaction for Pathikichi racing version starring Ajit Kumar sir. உங்க தாட்ஸ் என்ன, நீங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க இந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க. சொல்லிட்டு அது யாராச்சும் நேரில் பார்த்தீங்களா, விட்னஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ் பாருங்க, கமெண்ட்ஸ் இல்லை சொல்லுங்க அப்படி சொல்லி வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. குறிச்சிக்கணும் அடுத்த சனிக்கிறேன் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.